வாங்க, பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மேலோட்டமா பார்க்குற எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை தான் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். முதல்ல நம்ம கண்ணில் படுற நம்பர் இதுதான், 67.14%. அடேங்கப்பா, இது ஒரு வரலாற்று சாதனைனே சொல்லலாம். 1951க்கு பிறகே இவ்ளோ பெரிய வாக்குப்பதிவு நடந்ததே இல்ல. மக்களோட அரசியல் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? சரி, இவ்ளோ பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனா யார் அதிகமா ஓட்டு போட்டாங்கன்னு பார்த்தா கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பாருங்க, ஆண்களை விட பெண்கள் கிட்டத்தட்ட 9% அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சரியா? இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான், அதாவது இந்த பெண்கள் ஓட்டு போட்ட எழுச்சியை வச்சுதான் எல்லா எக்ஸிட் போல்ஸும் ஒரு தெளிவான வெற்றியாளரை கை காட்டுது. அவங்க கணிப்புக்கு இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. எல்லா போல்ஸும் ஒருமித்த குரல்ல சொல்றது என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்கு தான் வெற்றி அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த பெண்கள் ஓட்டு அலைதான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த வாக்குப்பதிவு சதவீதம் மட்டுமே முழு கதையும் சொல்லிடுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா இந்த பெரிய நம்பர்ஸ்க்கு பின்னாடி நாம கவனிக்க தவறுன பல விஷயங்கள் இருக்கு. அதுவும் யார் ஓட்டு போட தகுதியானவங்கங்கிற அடிப்படை கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்குது. இங்கேதான் நம்மளோட முதல் முக்கியமான கேள்வி வருது. ஒரு ஓட்டு கூட பதிவாகிறதுக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியல்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. சரியா கேளுங்க. தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 65.6 லட்சம் பேரோட பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஆமா, 65 லட்சத்துக்கு மேல. இது எவ்வளோ பெரிய எண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷத்துல இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு திருத்தம் நடக்குது. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் கூட இதுல வெளிப்படைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புச்சு. சரி, ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் பெண்கள் ஓட்டு அதிகமா பதிவாயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பெண்கள் ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது. உண்மையை சொல்லணும்னா, அரசியல் வட்டாரத்துல இந்த தேர்தலுக்கு ஒரு சில பேரே வச்சிருக்காங்க. 10 ஹசாரியா தேர்தல், அதாவது 10,000 ரூபாய் தேர்தல்னு. ஏன் அப்படி சொல்றாங்க? காரணம் இதுதான். ஆளுங்கட்சியா இருக்கிற என்டிஏ தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி 1.21 கோடி பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல போட்டிருக்கு. இது நலத்திட்டமா இல்ல ஓட்டுக்கு காசாங்கிற ஒரு பெரிய விவாதத்தையே இது கிளப்பியிருக்கு. அப்போ ஒருவேளை இந்த பண பரிமாற்றத்தால தான் பெண்கள் அதிகமா ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா, அதை மட்டுமே நம்பி வர்ற இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நாம எந்த அளவுக்கு நம்புறது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் கணிப்புகள் தப்பா போனதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. 2020 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இல்ல போன வருஷம் நடந்த 2024 லோக்சபா தேர்தல் ஆகட்டும், 2 தடவையும் கணிப்புகள் தடம் புரண்டு போயிருக்கு. இந்த தடவையும் அதே குழப்பம்தான். என்டிஏவுக்கு கிடைக்கலான்னு சொல்ற சீட் கணக்குல குறைந்தபட்சத்துக்கும் அதிகபட்சத்துக்கும் இடையே 37 சீட் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு சின்ன மெஜாரிட்டியா இருக்கலாம், இல்லனா ஒரு இமாலய வெற்றியாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுவே அந்த கணிப்புகள்ல எவ்வளோ பெரிய சந்தேகம் இருக்குன்னு காட்டுது. இப்போ நாம இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரோம். அதாவது நமக்கு கொடுக்கப்படுற டேட்டா, அந்த எண்களோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியா இருக்கு. நாம பேசிட்டு இருக்கிற இந்த 66.93% வாக்குப்பதிவுங்கிறதே ஒரு தற்காலிகமான கணக்கு தாங்க. இதுல இன்னும் தபால் ஓட்டு, ராணுவ வீரர்களோட ஓட்டு மாதிரியான பல விஷயங்கள் சேர்க்கப்படல. அப்படின்னா கடைசி நம்பர் கண்டிப்பா மாறப்போகுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். வாக்காளர் பட்டியல்ல இருந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இப்போ வாக்காளர் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதால வாக்குப்பதிவு சதவீதத்தை கணக்கு போடும்போது அது இயல்பாவே அதிகமா தெரியுமா இல்லையா? அப்போ இந்த சாதனை வாக்குப்பதிவு உண்மையிலேயே ஒரு சாதனையா இல்ல ஒரு கணக்கு வித்யா? அப்போ தேர்தல் நடைமுறை, பணம், டேட்டான்னு எல்லாத்தையும் அலசி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய முரண்பாடு வந்து நிக்குது. ஒரு பக்கம் இந்த தேர்தலோட முடிவையே தீர்மானிச்சது பெண்களோட ஓட்டு தானே கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஜெயிக்க போகுதுன்னு சொல்லப்படுற என்டிஏ கூட்டணியில பெண் வேட்பாளர்களோட எண்ணிக்கை வெறும் 14% கூட இல்ல. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! ஆக இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதையை புரிஞ்சுக்க நாம சில முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பேரோட கதி என்ன? அந்த 10,000 ரூபாய் நலத்திட்டமா இல்ல லஞ்சமா? தொடர்ந்து தப்பாகிற எக்ஸிட் போல எப்படி நம்புறது? இந்த வாக்குப்பதிவு எழுச்சி உண்மையா இல்ல கணக்குல வர்ற மாற்றமா? கடைசியா, பெண்கள் அதிகமா ஓட்டு போட்டா ஏன் அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஒரு தேர்தலோட மொத்த கதையும் சில எண்களை வச்சு சொல்லப்படுது. ஆனா அந்த எண்களே சந்தேகத்துக்குரியதா இருந்தா அப்ப நாம எதை நம்புறது? ஜனநாயகத்தோட அடிப்படையே இது கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? இத பத்தி யோசிங்க.